அண்ட் லேண்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 4வது எபிசோடு எதை பற்றினா எக்கனாமிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்தியாவுடைய மிக முக்கியமான திட்டமிடல் சார்ந்த 2 அமைப்புகள், திட்டக்குழு விசஸ் நிதி ஆயோக். ஸோ இந்த ரெண்டுடைய தொடக்கம் முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ திட்டக்குழு அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம குடியரசு ஆகிறோம். குடியரசு ஆனதுக்கப்புறம் அமைத்த முதல் திட்டமிடலுக்கான முதல் அமைப்பு தான் இந்த திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். இது மார்ச் 15, 1950 கொண்டு வரோம். அதே மாதிரி இது கொண்டு வந்த திட்டமாக இருக்கக்கூடிய 5ஆண்டு திட்டம். இதில் முதல் 5ஆண்டு திட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஏப்ரல் 1, 1950. ஸோ மார்ச் 15 திட்டக்குழு நடைமுறைக்கு வருது. அது கொண்டு வரக்கூடிய முதல் 5ஆண்டு திட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திட்டக்குழு அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப காலம் செயல்பட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மாற்றாக ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு. நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு 2015 நியூ இயர் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டு வர்றாங்க. ஆனால் இது கொண்டு வரதுக்கான முடிவு அரசாங்கம் எப்போ எடுக்கு அப்படின்னா 2014 எடுத்துடுறாங்க. 2014 ஆகஸ்ட் 13ஆம் தேதி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வர்ற நியூ இயர்லேருந்து அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1, 2015 தான் அது நடைமுறைக்கு வருது. ஆனால் அரசாங்கம் முடிவு பண்ணது 2014 ஆகஸ்ட் 13 முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவான விஷயம் 2. ஒன்று பிரதமர் தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு துணைத் தலைவர்னு ஒன்று இருப்பாங்க. பிரதமர் பதவி வழி தலைவர். யார் பிரதமராக இருக்காங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக நிதி குழுவுக்கும் நிதி ஆயோக்குக்கும் திட்டக்குழுவுக்கும் தலைவராக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு காமனான விஷயம், இது ரெண்டுமே எது மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அமைச்சரவை குழுவுடைய தீர்மானம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அந்த அமைச்சரவை குழுவுடைய தீர்மானம் மூலமாக தான் ரெண்டுமே கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அந்த திட்டக்குழுங்கிற கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துருப்போம் அப்படின்னா சோவியத் யூனியன், முன்னாள் ரஷ்யா இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய சேர்த்து பல பகுதிகளை உள்ளடக்கிய அந்த சோவியத் யூனியனுடைய கான்செப்டை இதுபட்டு தான் எடுத்திருப்போம். ஆனால் சோவியத் யூனியனில் என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா 7 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு. அந்த 7 ஆண்டு திட்டங்கள் நடைமுறையில் இருந்ததை நமக்கு ஏற்ற மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிட்டோம். ஸோ இது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த திட்டக்குழுவுக்கும் இந்த நிதி ஆயோக்குடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். திட்டக்குழு அப்படிங்கிறதுனா அதோட கேரக்டர் என்ன, அந்த மாதிரி ஒரு விஷயம். திட்டக்குழு அப்படிங்கிறது திட்டமிடுதல் தான், அடிக்கிறது தான் பிளானே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி திட்டமிடுதல் தான் திட்டக்குழுவுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இந்த நிதி ஆயோக்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது சிந்தனை பண்ணுறது, ஆலோசனை கொடுக்கறது, அதுதான் மிக முக்கியமான நோக்கம். இது கொள்கைகளை வகுக்கலாம், பாலிசி டிசைட் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு இருந்துச்சு, திட்டக்குழுக்கு இருந்துச்சு. ஆனால் நிதி ஆயோக் அப்படிங்கிறது அவங்களாவே ஓனாகவே பாலிசியெல்லாம் எல்லாம் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரி இப்படி கொள்கைகளை அதை நல்லா இருக்குது அப்படின்னா ஆலோசனை கொடுக்குற ஒரு இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த திட்டக்குழு ரொம்ப முக்கியமான ஒரு அப்ரோச் என்ன அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாட்டம் டு அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரோச் ரொம்ப முக்கியம். எந்த அப்ரோச் அப்படின்னு தெரியணும். இப்போ டாப் மேலே இருந்து கீழே வரும், அதுதான் டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிருந்து கீழாக, இதுதான் திட்டக்குழுவுடைய கான்செப்ட். இங்கே நிதி ஆயோக்குடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா கீழே இருந்து மேலே போகும், பாட்டம் டு அப் அப்படிங்கிற அப்ரோச்சில் தான் இது இருக்குது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ மேலே இருக்கிறது யார், மேலே இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பாலிசி மேக் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு பாலிசியை பிளான் பண்ணி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யாருக்காக, கீழே உள்ளவங்களுக்காக, மேலேருந்து கீழே உள்ளவங்களுக்காக வேலை பார்க்குறது தான் இந்த திட்டக்குழு டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாட்டம் அப் அப்ரோச்சுங்கிறது என்னென்னா மாநிலங்கள் இங்கேருந்து மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் தான் யார் இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, மாநிலங்கள் எல்லாருமே இதில் பங்கெடுப்பாங்க. அப்போ மாநிலங்கள் என்ன பெரும்பான்மையான ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அப்போ மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் மேலே வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இங்கேருந்து இப்படி பண்ணலாம், நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலே வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ கீழே இருந்து தான் அந்த டிசிஷன் அப்படிங்கிறது மேலே வரைக்கும் போகும். இதை தான் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மத்திய அரசு திட்டமிடும். இங்கே என்ன செய்யும், மாநிலங்களுடைய பங்கேற்புடன் நடைபெறும். இங்கே மாநிலங்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்பேக்டாக இருக்காது. இது 5ஆண்டு திட்டங்கள். இது வரைக்கும் நம்ம 12 5ஆண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு 5ஆண்டு திட்டமும் ஒவ்வொரு சிறப்புடையது, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஆனால் ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும், இங்கே 5ஆண்டு திட்டங்கள்ங்கிறத நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அது இது வரைக்கும் 12 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்பெஷலாக ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லணும்னா இது 7 தூண்கள் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது. அதே மாதிரி இது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட 5 ஆண்டுகள் இப்படி ஆண்டுகள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணல.
இது ஒரு நீண்ட கால இலக்காக தான் இதை நிர்ணயிச்சிருக்காங்க. நிலைத்த வளர்ச்சி வேணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக இது ரொம்ப போராடுது. நிலைத்த வளர்ச்சியாக இருக்கணும், அதே மாதிரி இது நீண்ட கால இலக்குகள் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த நிதி ஆயோக்குடைய திட்டங்கள் பயணிக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமானதுங்கிறது 7 தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ பீப்புள், அதே மாதிரி அந்த அந்த ஒரு 7 விஷயம் சொல்லுவாங்கள்ல, மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, இப்படி ஒரு 7 முக்கியமான ஒரு இந்த ஏதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த 7 தான் தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் சார்பு அப்படின்னா ஒரு மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தனிநபராக இருக்கட்டும், தனிநபர்லேருந்து ஒரு சமூகம் சார்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னதுன்னா செயல்திறன் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்திறன் சார்பு அப்படின்னா ஒரு குடிமக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சரி பண்ணணும். அடுத்து மூணாவது பங்கேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கேற்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம மாநிலங்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது இருக்குது. மாநிலங்களுடைய பங்கேற்பு அப்படிங்கும்போது மாநிலத்தில் உள்ள குடிமகனுடைய பங்கேற்பு அப்படிங்கிறதும் முக்கியமாக பார்க்கப்படுது. நாலாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து அனைத்தையும் உள்ளடக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமத்துவம் அப்படின்னா அதில் அதிகமான வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவு சமமான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கடைசியாக வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7 மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து இது அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் திட்டக்குழுவுடைய தலைவர். இந்த எப்படி வந்து மாநிலங்களுடைய சேர்மனாக துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி தலைவராக மாறுறாரோ அதே மாதிரி திட்டக்குழுவுக்கு அந்த டைமில் யார் பிரதமராக இருக்காரோ அவர் தான் திட்டக்குழு தலைவர். இப்போ திட்டக்குழுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் இப்போ பிரதமராக இருக்கவர் தான் திட்டக்குழு தலைவர். ஆனால் இப்போ திட்டக்குழுங்கிற அமைப்பு இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, நிதி ஆயோக் இருக்குது. அப்போ நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னு கேட்டால் இப்போ பிரதமராக இருக்கார் யாரோ அவர் பதவி வழி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வார், நிதி ஆயோக்குடைய தலைவராக மாறிடுவார். அப்போ இதோட செயல் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு பிரதமர் பல விஷயங்களை இது பண்ணுறதுனால இந்த அலுவல்களை கவனிச்சிக்கிறதுக்கு அடுத்து ஒரு ஆள் இருப்பார். அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா துணைத் தலைவர். இங்கேயும் துணைத் தலைவர் அப்படிங்கிறது இருப்பார், இங்கேயும் துணைத் தலைவர் இருப்பார். இங்கே துணைத் தலைவர் தான் யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாக தலைவராக இருக்காங்க. ஏன்னா பிரதமருக்கு பல அலுவல்கள் இருக்கும், அதனால் இவங்க தான் அந்த கவனத்தை அந்த விஷயத்தை முழுமையாக கவனிச்சுக்கிறாங்க. திட்டக்குழுவில் முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா. கடைசி அந்த திட்டக்குழு கலைக்கும் போது இருந்தவர் யார் அப்படின்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. இந்த 2 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல துணைத் தலைவராக இருந்தவர் குல்சாரிலால் நந்தா, கடைசி அந்த திட்டக்குழு கலைக்கப்படும் போது இருந்தவர் யார் அப்படின்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. இங்கே முதல்ல இருந்தவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா சுமன் பெரி, இவர் 3வது. 2வது ஒருத்தர் இருந்திருப்பார், அவர் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் 3 பேர் இருந்திருக்காங்க. முதல்ல வந்து யார், அரவிந்த் பனகாரியா. இப்போ வந்து இருக்கிறவர் வந்து சுமன் கே பெரின்னு சொல்லுவாங்க. இந்த இடையில ஒருத்தர் இருந்தார், அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இவங்க 3 பேரும் இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ இது எப்படி வேணாலும் கேட்கலாம். அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இங்கே முழு நேர உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இங்கே அது ரொம்ப முக்கியம், திட்டக்குழுவில் இருக்கவங்க எல்லாருமே முழு நேர உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க. யாருமே வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு பகுதி உறுப்பினர்களாக அங்கே இருக்க மாட்டாங்க. பார்ட் டைமர்ஸ் அங்கே கிடையாது. நிதி ஆயோக்கில் பார்ட் டைமர்ஸும் இந்த பிளான் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் வரவேற்கப்படுறாங்க. அங்கே யார் இருப்பா அப்படின்னா முழு நேர உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே யார் இருப்பா அப்படின்னா மத்திய அமைச்சர்களும் உறுப்பினராக இருப்பாங்க. இது போக அந்த பிளான் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்ஸ், அனலைஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் பகுதி நேர உறுப்பினர்களாக பங்கு பெறலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பகுதி நேர உறுப்பினர்கள் கிடையாது, இங்கே பகுதி நேர உறுப்பினர்கள் உண்டு. அடுத்து இதோட செயல்பாடு முதல்ல நம்ம பார்த்துட்டோம். இதோட ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்படிங்கிறது திட்டம். இங்கே என்னென்னா ஆலோசனை அதே மாதிரி சிந்தனை, இதை மேலே பார்த்துட்டோம். அதனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் அப்படின்னு அழைக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்பாங்க, அது நிதி ஆயோக் தான். இது வந்து மெயினாக அதோட பிளானிங். இதில் பிளானிங்னா வெறுமனே அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது வெறுமனே சிந்தனை மட்டும் உள்ளடக்கியது கிடையாது. அதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே அவங்களுக்கான அதிகாரம் அதில் இருக்காது. வெறுமனே ஒரு சஜஸ்ட் பண்ணுறது வேறு, ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இது வந்து முழுக்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டில், மத்திய அரசு என்ன வேணால் பண்ணலாம். அந்த இப்படி வளர்ச்சிக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணணுங்கிறத அவங்க முடிவெடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே
மாநிலங்களில் உள்ள முக்கியமான ஆட்கள் சொல்கிற விஷயங்களை தான் அவங்க என்ன செய்யணும், இது பண்ணணும். இங்கே பார்க்கும்போது இது நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது, திட்டக்குழுவுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அது யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், நிதிக்குழு சார்ந்த விஷயங்கள்கிட்ட அவங்கள்ட்ட தான் சொல்லணுமே தவிர இவங்களால் ஒன்றுமே ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட தான் சஜஷன் பண்ணுவாங்களே தவிர இவங்க அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக இருக்கவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இவங்க எதுவுமே பண்ண முடியாது, சஜஸ்ட் தான் பண்ணலாம். இவங்களுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு இதுக்கு இவ்வளோ ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்துக்கு இவ்வளோ அலாகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எதுவுமே உறுதியாக அதை பண்ண முடியாது. ஆனால் திட்டக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. ஆனால் திட்டக்குழுவுக்கு யார், மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் மத்திய அரசுக்கு தான் அங்கே அதிகாரம் இருந்துச்சு. மாநிலங்களுடைய பங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. அங்கே யார் அப்படின்னா என்டிசின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டெவலப்மெண்ட் குழு அப்படின்னு கமிட்டின்னு, அது வந்து தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளர்ச்சி குழு தான் அங்கே ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சது. இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாநிலங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். மாநிலங்களுடைய ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். கூட்டுறவு கூட்டாட்சிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து மத்திய மாநில அரசுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது தான் கூட்டுறவு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறதோடைய மையமே வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது தான். அடுத்து இது கொள்கையை உருவாக்குது, திட்டங்களை அமல்படுத்துது. கொள்கைகளை உருவாக்குறது மட்டுமே, பாலிசி உருவாக்குறது மட்டுமே இவங்க கிடையாது, பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தேவையான ஃபண்டை ஒதுக்குறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த ஒரு பாலிசி இருக்குது அப்படின்னா அதை கண்காணிப்பாங்க. தொடர்ந்து அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வளர்ச்சியில் எப்படி இருக்குது, இந்த பிளானில் எப்படி இருக்குது, அதுக்கு தான் போட நிறைய இதில் சுகாதார அறிக்கையை வந்து நிதி ஆயோக் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் அறிக்கையின்படி நம்ம இத்தனாவது இடத்துல இருக்கோம், சுகாதாரத்தில் இத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது மதிப்பீடு செய்யும். ஒவ்வொரு பிளான்லேயும் ஒவ்வொரு திட்டங்கள்லையும் யார் எப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு அனலைசிஸை அது பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ அந்த எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய அந்த 17 கோல்களையுமே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம எப்படி பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும், இதில் யார் முன்னே இருக்கா, யார் கம்மியாக இருக்கா, யார் இன்னும் மேலே கொண்டு வரணும் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே யார் பண்ணுறா அப்படின்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறவங்க தான் பண்ணுறாங்க. இதுதான் இந்த 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ ரொம்ப பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திட்டக்குழுங்கிறது இங்கே வந்து மேலே யார் இருப்பா, கீழே இருக்கவங்களுக்கு மேலேருந்து கீழே வரும் அப்படின்னா மத்திய அரசுகிட்டேருந்து மாநிலங்களுக்கு திட்டங்கள் வரும். இங்கே கீழே இருந்து மேலே போகும் அப்படின்னா மாநிலங்களுடைய பங்கெடுப்பு அதிகமாக இருக்கும். இங்கே மாநிலங்களுக்கு பங்குங்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம். அப்போது மத்திய அரசுகிட்ட இருக்கும்போது அது எப்படி இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அவங்க நினச்ச மாதிரி நிதி ஒதுக்கீடு அதிகாரம் இருக்கும், கொள்கைகளை உருவாக்குறது அமல்படுத்துறது எல்லாம் இருக்கும். இங்கே கீழே இருந்து போகும்போது மேலே அவங்க உடனே கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. கீழே இருக்கிறது எல்லாரையும் நாங்கள் உங்கள் பேச்சையும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது தான் அதோட முக்கிய கருத்து இருக்குமே தவிர இவங்க கீழே மாநிலங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே கண்டிப்பாக மேலே உள்ளவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அதனால தான் இதை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா நிதி அதிகாரம் இல்லாமல் கூட்டுறவு கூட்டாட்சி ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஒரு பிளானை உருவாக்குற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர இது நிதி ஒதுக்கக்கூடிய அந்த மாதிரி பெரிய அதிகாரங்கள் இல்லை. இந்த மாதிரி இந்த 2ஐயும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே மத்திய அரசுங்கிறது தான் மெயின், இங்கே மாநிலங்கள்ங்கிறது மெயின். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அந்த 2க்குமான வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நன்றி.